யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா சரஸ் விலாக் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கந்தசஷ்டி கவசம் உருவான கதை தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல அரிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலை முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பல அரிய தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ண காத்திருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம கந்தசஷ்டி கவசம் உருவான கதையை தெரிஞ்சுக்க போகிறோங்க. கவசம் என்றால் பாதுகாப்பு அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படும். அதாவது போரின் போது வீரர்கள் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு கவசம் அணிந்து கொள்வார்கள். அவ்வாறு கந்தசஷ்டி கவசம் நம்மை தீமைகளிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் காப்பதால் அதை கவசம் என்று அழைக்கின்றோம். கந்தசஷ்டி கவசத்தை அருளியவர் யார் என்றால் ஸ்ரீ தேவராய சுவாமிகள். இவர் எதற்காக இந்த கவசத்தை பாடினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்று வலி தீர்ந்த பாடில்லை. வாழ்க்கையே வெறுத்து போய் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூர் சென்றார். அவர் சென்ற நாளில் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சாவோம் என்று முடிவெடுத்து விட்டோம். ஏன் உடனடியாக சாக வேண்டும்? இந்த சஷ்டி விரதம் இருந்து விட்டு முருகப்பெருமானை ஆசை தீர வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இறப்போம் என்று முடிவெடுத்து சஷ்டி விரதத்தை தொடங்குகிறார். நல்ல அருட்கவியும் மந்திர நூல் வல்லுநருமான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களான 6 தினங்களில் தினத்துக்கொன்றாக 6 படை வீடுகளுக்கும் தனித்தனியாக 6 கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்தார். அவ்வண்ணமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டிற்குரிய கவசங்களை பாட ஆரம்பித்தார். அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்று வலி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. சஷ்டியின் 6வது நாளன்று வயிற்று வலி அறவே நீங்கிவிட்டது. இப்படி பிறந்தவை தான் இந்த கந்த சஷ்டி கவசங்கள் 6ம். தேவராய சுவாமிகள் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசமாக 6 கவசங்களை இயற்றியுள்ளார். இவை அனைத்துமே கந்தசஷ்டி கவசம் என்று ஒரே பெயரை கொண்டுதான் அழைக்கப்படுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட நாம் தினமும் கேட்கும் கந்தசஷ்டி கவசமான சஷ்டியை நோக்க சரவண பவனார் அந்த பாடலை இவர் இயற்றியது திருச்செந்தூரில் என்றாலும் அதை முதல் அரங்கேற்றம் செய்தது எங்கே என்று கேட்டால் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில்தான். அந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரி வரும், சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக. இந்த சிரகிரி என்பது சென்னிமலையைத்தான் குறிக்கின்றது. இந்த பெருமை நமது மாவட்டத்துக்கே உரியதாகும். இப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசம் எல்லோரு வீட்டிலும் தினமும் ஒலிக்கப்பட வேண்டும். அப்படி ஒலித்தால் துன்பங்கள் விலகும், முருகப்பெருமானோட அருள் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சரவணபவ. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சண்முகா போற்றி, கந்தா போற்றி, சென்னிமலை ஆண்டவனுக்கு அரகரா அரகரா அரோகரா. வாழ்க வளமுடன்.